ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். சொல்லுங்கம்மா. என்ன நடக்குது நீதாயா சொல்லணும். என்ன நடந்துட்டு இருக்கு? மா சீக்கிரம் சொல்லிடுறேம்மா. ஸ்கெட்ச் போட்ட மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணோட கதையை கண்டிப்பா நீங்க முடிச்சிடுவோம். டேய், ஓவரா வாய் பேசுறவங்க ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்க. வந்ததுல இருந்து முடிச்சிடலாம்னு சீன் போட்டுக்கிட்டு இருக்கிற. ஆளுங்களும் சொதப்பிட போறீங்கன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மா எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதுமா. எந்த சம்பவமும் மிஸ் ஆனது இல்ல. அவளை குத்து உயிரும் கொலை உயிருமா விட்டுட்டு வந்துடாதீங்க. மொத்தமா கதையை முடிச்சிருங்க. வரதுக்கு முன்னாடி எனக்கு போன் பண்ணு. மயில் செத்துட்டாங்கிற தகவலை என் காதார கேட்கணும். அதை என் தங்கச்சி கிட்ட சொல்லி நான் சந்தோஷமா பாக்கணும். நீங்க சொன்னதெல்லாம் நடக்கும். சாயந்தரத்துக்குள்ள உங்களுக்கு தகவல் வந்துரும். நீங்க பணத்தோட ரெடியா இருங்கம்மா. சரி, முதல்ல வேலையை முடிச்சிட்டு போன பண்ணு. அடியே மயிலு, நீயும் உன் குடும்பமும் என் தங்கச்சி வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சு குழப்பம் பண்ணலான்னு பாத்தீங்களா? விட மாட்டேன்டி. உன்னை பலி கொடுத்து இன்னைக்கே உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். கையேடுறா. ஓவரா நடிக்கிறீங்க. ஏய் ஐயா அம்மான்னு கத்து, அப்பதான் உங்களுக்கு டவுட் வராது. ஐயோ அம்மா காப்பாத்துங்க. ஐயோ அம்மா என்ன காப்பாத்துங்க. கஸ்தூரி, ஏய் கஸ்தூரி, வா வா வா, ஏன் வா. ஏய், உடனே போய் ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யு, இல்ல ஒரு பாயசமாவது செய்யு. இந்த நாளை நம்ம கொண்டாடியே ஆகணும். என்ன விசேஷம்ப்பா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமாண்டி, உனக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்த மயிலோட கதை இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிய போகுது. என்னக்கா சொல்ற? மயில க்ளோஸ் பண்றதுக்கு ஆளை செட் பண்ணிட்டேன்னு சொல்றேன். புரியலையா உனக்கு? இல்லக்கா, ஊரை விட்டு போயிடுங்கன்னு தானே அவங்க கிட்ட பேசுறதா இருந்தோம். திடீர்னு நீயே இந்த முடிவு எடுத்த? ஏய், இனிமே பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சரி வராதுன்னு தோணுச்சுடி. நாம சொன்னா அவ கேப்பாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? வெற்றிய வேற அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டாங்க. ஏற்கனவே ஓம் புருஷன் மொத்தமா அவங்க பக்கம் சாஞ்சிட்டாரு. இப்படியே போனா ஒன்னு அனாதையா விட்டுட்டு அவங்க எல்லாரும் ஒண்ணு கூடிடுவாங்க போல இருக்குடி. உன் வாழ்க்கைய காப்பாத்திக்கணும்னா அதிரடியா ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். கால்ல முள்ளு குத்துச்சுனா உடனே புடுங்கி போடுறதாண்டி நல்லது. தானா வெளியில வரும்னு காத்துக்கிட்டு இருந்தா எதுவும் நடக்காது. அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்தேன். ஊரை விட்டு அனுப்புறதை விட அவங்கள நிரந்தரமா ஒளிச்சு கட்டுறது நல்லதுதான். ஆனா நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வந்துடாதுல்ல? கண்டிப்பா வராதடி. ஏன்னா எல்லாமே அந்த கும்பல் கிட்ட இருந்து எப்படி நீ தப்பிச்ச? அந்த ரவுடி பசங்க என்கிட்ட தப்பா நடந்துக்க பாத்தாங்கக்கா. கையில கடிச்ச கட்டையை எடுத்து அடிச்சிட்டேன்க்கா. வாங்கக்கா, நம்ம ரெண்டு பேரும் போயிடலாம். இல்லன்னா நம்மளே நாசம் பண்ணிடுவாங்கக்கா. வாங்கக்கா போயிடலாமா? ஒண்ணும் பயப்படாத, நான் போலீஸ் தான். பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிற இந்த மாதிரி கிரிமினல்ஸ சும்மாவே விடக்கூடாது. அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுமா, புடிச்சு இழுத்துட்டு போயிடலாம். ஏய் போடா அவள. ஏய்
கடத்திட்டு வந்தாங்கன்னு நினைச்சியா? உன்னை தனியா கூட்டிட்டு வரதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த டிராமாவே பண்ணோம். சொன்னா கேளு வெற்றி, நீ போ. பாம் வெடிக்க இன்னும் 2 நிமிஷம் கூட இல்லடா. நான் கெஞ்ச கேட்டுக்கிறேன், என்ன காப்பாத்துறேன்னு நீயும் வந்து மாட்டிக்காத. போயிடுற வெற்றி, அப்பாவுக்கு நீ தேவை, நம்ம குடும்பத்துக்கு நீ தேவைடா. தயவு செஞ்சு போடா. முடியாதுக்கா, நான் இங்க இருந்து உங்களோட தான் வெளியே போவேன், இல்லனா நான் உங்களோட சாகுறேன். ஐயோ வெற்றி, முட்டாள்தனமா பேசாதடா. சொன்னா கேளு, போ வெற்றி. ஒரே நேரத்துல 2 உசுறு போனா நம்ம குடும்பம் தாங்காதுடா. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு வெற்றி. அதுக்குள்ள கட்ட அவிழ்த்துட்டு வெளியே போக முடியாது வெற்றி. போ வெற்றி, நீ அப்பா அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோ வெற்றி. அப்பெல்லாம் பேசாதீங்கக்கா, வெற்றி. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, நானும் ஆக விட மாட்டேன். நம்ம குடும்பத்துக்கு நீங்க ரொம்ப முக்கியம்க்கா. இங்க இருந்து நான் உங்களை விட்டு போக மாட்டேன். வெற்றி, சூழ்நிலைய புரிஞ்சுக்கோடா. இதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாது. இந்த நிலைமையில யாராவது ஒருத்தர் தான் தப்பிக்கணும். நீ போ. அக்கா சொன்ன கேப்பல்ல வெற்றி, நீ போ வெற்றி, போ. நான் போக மாட்டேன்க்கா. ஒருத்தர் தான் தப்பிக்க முடியும்னா நீங்க போங்க. வெற்றி, முதல்ல நீங்க வெளியே போங்கக்கா, போங்க. வெற்றி, வெளியே வாடா. வெற்றி, 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 சீக்கிரம் வெளியே வந்துரு வெற்றி. வெற்றி. அம்மா அம்மா, என் பொண்ணு மயிலிங்க தான் இருக்காளா? ஆமா, அந்த பாம்பு அடிச்ச கேஸ் தானே. ஆமாமா, உள்ளதான் இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஐயோ, என் பொண்ணு உசுறு கொண்டு இல்லையே. இல்லம்மா, நான் அவளை போய் பார்க்கலாமா சிஸ்டர்? டாக்டர் வெளியில வந்ததும் நீங்க போய் பாருங்க. சிஸ்டர், அவ கூட வெற்றின்னு ஒரு பையன் வந்தான்ல, அவன் எப்படி இருக்கான்? அந்த பையங்க வரும்போது இறந்துட்டாருமா. அந்த பிள்ளைக்கு எப்படி நடக்கணும்? ஆண்டவா, அல்பாயுசுல கூட்டிட்டு போயிட்டு உனக்கு எது நியாயமா? வாழ வேண்டிய வயசுல அந்த பிள்ளை இப்படி அல்பாயுசுல போயிடுச்சு. ஆண்டவா, இது உனக்கு நியாயமா இருக்கா? எனக்கு ஒரு பிள்ளை இல்லைங்கிற குறைய அவன் தீட்டு வச்சுக்கிட்டு இருந்தான். அம்மா அம்மா, நீங்க மேல உசுரா இருப்பானே, அந்த பிள்ளை இனிமே பார்க்கவே முடியாதா? ஐயோ, என் பொண்ணு காப்பாத்தின மாதிரி அந்த பிள்ளையும் காப்பாத்திருக்க கூடாதா? ஒரு கை கால் போயிருந்தா கூட நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பிள்ளைய தாங்கி இருப்போமே. இப்படி மொத்தமா கூட்டிட்டு போயிட்டியா ஆண்டவா? ஐயோ மயில, வெற்றி எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஆண்டவா, உண்மையை சொன்னா என் பொண்ணு தாங்க மாட்டான். என் பொண்ணை நான் எப்படி சமாதானப்படுத்துவேன்? டாக்டர் வராங்கம்மா. என் பொண்ணு எப்படி இருக்கா? சீரியஸாலாம் ஒண்ணும் இல்லம்மா, கீழே விழுந்திருக்காங்க, லேசா அடிபட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, நடந்த சம்பவத்தால அவங்க மனசளவுல பாதிச்சிருக்கு. அவங்களுக்கு அதிர்ச்சி தர மாதிரி எதுவும் சொல்லாதீங்க. சரிங்க டாக்டர், சரி. இன்னைக்கு ஒரு நாள் அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கட்டுமா? டிப்ஸ் எல்லாம் ஏத்தி உடம்பு குணமான பிறகு நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலாம். வெற்றி, ஐயோ மயிலு, வேணாமா. வெற்றி, எனக்கு வெற்றிய பாக்கணும்பா. நீ ஏம்மா இங்க வந்த? உனக்கு யார் சொன்னாங்க இதெல்லாம்? எனக்கு வெற்றிய பாக்கணும்பா. என் தம்பி முகத்தை கடைசியா ஒரு தடவை பாக்கணும்பா. இனிமே பார்க்க முடியாதுடாமா. என் தம்பி முகத்தை நான் பாக்கணும்பா. வெற்றி, வெற்றி. வேணாமா, சொன்னா கேளுமா. உன்னால பார்க்க முடியாதுடா. அவனை பார்த்தா உன்னால தாங்க முடியாதுடா. ஐயோ, ஏப்பா வெற்றி இப்படி பண்ணா? ஏப்பா நம்மள எல்லாரையும் விட்டுட்டு போனா? எனக்கு என் தம்பி வேணும்ப்பா. அவனை எழுந்து வர சொல்லுங்கப்பா. ஐயோ வெற்றி, இனிமே வெற்றி வரமாட்டாமா. ஒரே அடி அவன் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாமா. அவன்கிட்ட சொன்னப்பா, உள்ள வராத வெற்றி போயிடுன்னு நான் கத்துனப்பா. அவன் என் பேச்ச கேட்கவே இல்லப்பா. என்ன வெளியில தள்ளி விட்டுட்டு அவன் இப்படி மாட்டிக்கிட்டான்.
அவன் செத்ததுக்கு நான் தான்ப்பா காரணம். நான் தான் காரணம். இல்ல மயிலு, அல்ப ஆயுசுல போய் சேரணும்னு என் பையன் தலையில எழுதி இருக்கு. இது என்ன நினைச்ச மனசை தேய்ச்சிக்கிறத தவிர வேற வழி இல்லம்மா. என்னால முடியல. கூட பிறந்த அக்கா மாதிரி அக்கா அக்கான்னு என் மேல பாசத்தை கொட்டுவோம்ப்பா. நான் தான் உங்க பொண்ணுன்னு தெரிஞ்சதும் அவ்வளவு சந்தோஷப்பட்டான்ப்பா. அம்மாவை பார்த்து பயந்தப்பலாம் என் உயிரை கொடுத்தாவது உன்னை நான் காப்பாத்துவேன்னு சொன்னாப்பா. ஐயோ ஐயோ, சொன்ன மாதிரி அவன் உயிரை கொடுத்து என்ன காப்பாத்திட்டப்பா. வெற்றி, எனக்காக உயிரை கொடுத்த இவனுக்கு நான் என்னப்பா செய்ய போறேன்? இந்த தியாகத்துக்கு இடா என்னால என்ன செய்ய முடியும்? ஐயோ, என்ன பெரிய கடங்காரி ஆக்கிட்டு போயிட்டானேப்பா. ஐயா, கொல்லி வைக்க நேரம் ஆச்சியா? மயில, உன் தம்பிக்காக என்ன செய்யணும்னு கேட்டல்ல, உன் அன்பால நீதான் அவனை திருத்தி மனுஷன் ஆக்கணும். நீயே அவனுக்கு கொல்லி வச்சிருமா? ஆமாமா. உள்ளே பறி கொடுத்த வேதனையில இருக்கா? இந்த நேரத்துல என்ன பேசுவோம் தெரியாதா உங்களுக்கு? இந்த நிலைமையிலயும் அவதான் தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. வெற்றி செத்ததுக்கு உண்மையான காரணம் இவதான். இவளை காப்பாத்த போய்தான் அவன் உசுர விட்டுருக்கான். எவனை கூடைய வச்சுக்கிட்டு ஏன் தங்கச்சியை குறை சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது? அக்கா, இப்ப இந்த சண்டையெல்லாம் தேவையாக்கா? பையனை பறி கொடுத்த துக்கத்துலதான் மாமாவும் இருக்காரு. அந்த ஆதங்கத்துல ஏதோ பேசிட்டு போறாரு. இந்த நேரத்துல போய் அவர் சொன்னதை பெருசாக்கி பிரச்சனை பண்ண வேண்டாம்க்கா. நம்ம இப்ப கவலைப்பட வேண்டியது நம்ம சின்ன அக்காவை பத்தி. விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து அக்கா பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கா. துக்கத்தை உள்ளேயே அழுத்தி அழுத்தி அக்காவுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமா இருக்குக்கா. நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் அக்காவை கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு கொண்டு வரணும். அதை விட்டுட்டு இப்படி நமக்குள்ளேயே அடிச்சுக்கிறது நல்லா இல்லக்கா. இந்த பிரச்சனையை நானாட ஆரம்பிச்சு வச்சேன். உங்க மாமா தாண்டா தேவையில்லாம வார்த்தையை விடுறாரு. அக்கா, ஒரு இழப்பு நடந்திருக்கிற நேரத்துல நம்மளை மீறிதான் ஏதாவது வார்த்தை வந்து விழுங்கா. அதை பெருசா எடுத்துக்க கூடாது. நீ திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. கொஞ்ச நேரம் பேசாம இரு. சில சமயம் அமைதியா இருந்துட்டாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். எல்லாருக்கும் பிடிச்சவன அவன் வாழ ஆரம்பிச்சான். அதுக்குள்ள ஏன் அவனுக்கு இப்படி ஒரு முடிவு வரணும்ப்பா? ஒரு பாவியோட பையனா பிறந்ததுக்கு அவனோட விதி இப்படிதான் முடியும். ஆம்பளை பையன் பிறக்கலன்ற கோபத்துல பிறந்த குழந்தையா இருந்த உன்னை நான் கொல்ல சொன்னேன். அன்னைக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு தான் கடவுள் என் பையனை பறிச்சுக்கிட்டு எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. இது என் பாவத்துக்கான கூலி. இத நான் அனுபவிச்சுதானே ஆகணும். உங்களை தண்டிக்கிறதுக்கு வேற வழியே இல்லையாப்பா. அவன் வாழ்க்கையே ஏன் இப்படி அல்பாயுசுல முடிக்கணும்? உங்களோட சேர்த்து அவனுக்கும் தண்டனை கொடுக்கறதுலாம் என்னப்பா நியாயம்? என்னால அதை ஏத்துக்கவே முடியலப்பா. இது சாமியோட தீர்ப்புமா. நாம இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு பையனோட அப்பாவா நானும், ஒரு அக்காவா நீ நிறைய அழுதுட்டோம். அவனையே நினைச்சு நம்ம அழுவுறத தவிர நமக்கு இன்னொரு கடமையே இருக்கு. என் வெற்றியோட சாவுக்கு காரணமானவங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். என் பையன் துடிக்க துடிக்க செத்த மாதிரி அவங்களையும் சாவடிக்கணும். அவங்கள நான் கொல்லணும். இல்ல, ஆவேசத்துல நீங்க திரும்பவும் தப்பு பண்ணிட கூடாது. அவங்க செஞ்ச தப்புக்கு நியாயமா என்ன தண்டனை கிடைக்கணுமோ அதை நம்ம வாங்கி கொடுப்போம்ப்பா. ஆனா
பழி வாங்கணும்னு நினைச்சா அதுக்கு முடிவே இல்லாம போயிடும்பா. சரி, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்றத அப்புறம் பாத்துக்குவோம். அவங்க யாருன்னு முதல்ல கண்டுபிடிப்போம். அதுக்கு உன்னோட உதவி எனக்கு வேணும். என் தங்கச்சிக்கு என்னாச்சு டாக்டர்? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லல்ல? இல்லம்மா, பையனை பறி கொடுத்த அதிர்ச்சியில தான் இவங்க மனசு பாதிச்சிருக்கு. சில பேர் அந்த அதிர்ச்சியில இருந்து தானா மீண்டு வந்துருவாங்க. ஆனா சில பேரோட மைண்ட் அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம அப்படியே உறைஞ்சு போய் நின்னுடும். ஐயோ, சுத்தி என்ன நடக்குது, யார் வந்து போறாங்கன்ற சென்ஸே இருக்காது. பொம்மை மாதிரி நம்ம சொல்றத செய்வாங்களே தவிர நம்ம குளிக்கணும் சாப்பிடணும்னு அவங்களுக்கே எதுவும் தோணாது. உண்மைதான் டாக்டர். நாம ஏதாவது சொன்னாதான் அவ எதையாவது செய்யறாளே தவிர அவளா எதையும் செய்ய மாட்டேங்கிறா. புள்ளைய பறி கொடுத்த வேதனையில இவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு டாக்டர். கவலைப்படாதீங்கம்மா, 1000ல் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஆகுறது சகஜம்தான். நான் மெடிசன்ஸ் எழுதி தரேன், அதை ரெகுலரா கொடுங்க. இவங்கள நல்ல ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் கண்டிப்பா கூட இருந்து பாத்துக்கணும். ஏன்னா சில சமயம் டிப்ரெஷன் அதிகமாகி இவங்க தப்பான முடிவுக்கு கூட போலாம். ஐயோ, என்ன டாக்டர் இது? பயப்பட ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு இப்படி குண்ட தூக்கி போடுறீங்க. டென்ஷன் ஆகாதீங்கம்மா. அப்படி நடக்கலான்னு சொன்னனே தவிர நடக்குன்னு சொல்லல. அலட்சியமா விட்டுறாம கவனமா பாத்துக்கிட்டா போதும். முடிஞ்ச வரைக்கும் இவங்களோட பேச்சு கொடுங்க, நல்ல பாட்டை கேட்க வைங்க, மனசு அமைதிப்படுத்துற மாதிரி நல்ல விஷயங்களை பேசுங்க. கொஞ்ச நாள்லயே நார்மல் ஆயிடுவாங்க. சரிங்க டாக்டர். மெடிசன் எழுதி தரேன், வாங்க. ஓகே டாக்டர். போய் வாங்கிட்டு வா. என் பையன் என் கண்காணிப்பை மீறி கிரிமினலா தான் வளர்ந்தான். என் பொண்ணு தான் அவன் மனச மாத்தி மனுஷனா மாத்தினான். என் பொண்ணு IPSனா அவனை IAS ஆக்கணும்னு இப்பதான்டா கனவு கண்டேன். அத பத்தி அவங்கிட்ட பேசுறதுக்குள்ள அவனை அநியாயமா கொண்டுட்டீங்களா? போவீங்களா போவீங்களா போவீங்களா? யாரா உங்களுக்கு தசைப்பட்டு கொடுத்து சொல்லுங்க, மரியாதை என் பையனுக்கு சின்ன வயசுடா, வாழ வேண்டிய வயசு. இன்னும் அவன் எதுவுமே அனுபவிக்கலடா. கொண்டாட்டி குழந்தை குடும்பம்னு வாழ வச்சு நான் பாக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன். என் பையனோட சேர்த்து என் ஆசையை அழிச்சிட்டீங்களா? யாரு என் பொண்ணுக்கு வச்ச பாம்புல தாண்டா என் பையன் மாட்டிக்கிட்டான். வெற்றிய கொண்டவங்க எல்லாரையும் பார்த்த உடனே என்கவுண்டர்ல போட்டு தள்ளணும் தாண்டா நினைச்சேன். ஆனா நீங்களாம் வெறும் கருவிங்க தாண்டா. என் பொண்ணை கொல்ல சொல்லி உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்தது யாருன்னு ஒழுங்கு மரியாதை சொல்லிருங்க. இல்ல உடம்புல உசுறு இருக்கும், ஆனா வாழ்நாள் முழுக்க ஊனமா தான் வாடுவீங்க. ஒழுங்கா உண்மையை சொல்றீங்களா இல்லையா? சொல்லுங்க. வாயை திறக்க மாட்டீங்கல்ல, அப்ப வேற வழியே இல்ல. அடகர சார், ஆம்புலன்ஸுக்கு போனை போட்டு 3 பாடி ரெடியா இருக்குன்னு சொல்லியா போஸ்ட்மார்ட்டத்துக்கு ரெடி பண்ண சொல்ல அவன்ல. ஓகே சார். சார் உண்மையை சொல்லிடுறேன் சார். சொல்லு. கஸ்தூரியும் அவங்க அக்காவும் தான் சார் இத செய்ய சொன்னாங்க. நீ செஞ்ச தப்புக்கு வேற யார் மேலயே பழிய போற? நீ சத்தியமா சார் உண்மை. இந்த வேலை உங்களுக்கு யாரு கொடுத்தா மரியாதையா உண்மையை சொல்லிருங்க, இல்ல சாமாதி கட்டிடுவேன், ஜாக்கிரதை. அவன் சொல்றதுல உண்மைதான் சார். சார், அந்த பொண்ணை கொல்ல சொன்னது அந்த 2 பொம்பளைங்க தான் சார். போடல. போய் சொன்ன உன்னை அப்படியே கொன்னு. மாமா மாமா
அந்த கூலிப்படைய நான் புடிச்சிட்டேன். நீங்க சொல்லிதான் மயில கொல்ல பார்த்தோன்னு அவனுங்க எல்லாருமே என்கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டானுங்க. இதுக்கு மேலே உங்களால எதையும் என்கிட்ட மறைக்க முடியாது. அக்காவும் தங்கச்சியும் கூட்டு சேர்ந்து ஏண்டி இப்படி பண்ணீங்க? மயில் உங்களுக்கு என்னடி பாவம் பண்ணா? அவளை எதுக்கடி கொல்ல பாத்தீங்க? நிறுத்துங்க. அவதான் உங்க கடைசி பொண்ணுன்னு எனக்கு தெரியும். அவளை உயிரோட விட்டா நானும் என் பையனை தெருவுக்கு வந்துருவோன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் அவளை கொல்ல பார்த்தோம். போதுமா? வெற்றி செத்ததுக்கு நாங்க தான் காரணம் சொல்றீங்கல்ல, அது உண்மை இல்ல. வெற்றியை கொண்டு நீங்க தான். நீங்க தான் எல்லாத்துக்குமே காரணம். நீங்க மட்டும் தான் காரணம். நீங்க எனக்கு புருஷனா, வெற்றிக்கு அப்பாவா இருந்த வரைக்கும் எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு. எப்ப அந்த சுசிலா குடும்பத்தை தேட ஆரம்பிச்சீங்களோ அப்பவே இந்த குடும்பத்தோட நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. சுசிலா கூட வாழ பிடிக்காம தானே என் கூட சேர்ந்து வாழ்ந்தீங்க. இப்போ நான் உங்களுக்கு கசந்து போயிட்டேனா? அதனால்தான் என்ன ஒதுக்கிட்டு அவளை தேடி அலைய ஆரம்பிச்சீங்க. அது எனக்கு பிடிக்கலங்க. நீங்க எனக்கு துரோகம் பண்றதா எனக்கு தோணுச்சு. அவங்களால என் வாழ்க்கைக்கு ஆபத்து வந்துருமோன்னு நான் பயந்தேன். என் வாழ்க்கை காப்பாத்திக்கதான் நான் இதெல்லாம் செஞ்சேன். கஸ்தூரி, இத்தனை வருஷமா நீ என் கூட குடும்பம் நடத்தி நீ என்ன சரியா புரிஞ்சுக்கல. நான் சுசீலாவை தேடி அலைஞ்சது உண்மைதான். நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் செய்யணும்னு தவிச்சனே தவிர உன்னை தூக்கி எறியணும் நான் ஒரு நாள் கூட நினைச்சதில்லடி. அத நீங்க எனக்கு தெளிவா புரிய வச்சிருக்கணும். உன் வாழ்க்கைக்கு பிரச்சனை வராதுன்னு எனக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கணும். மனசுல இருக்கிற உறுத்தல சொல்லி இருந்தா நானே அவங்கள தேடி கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருப்பேன். ஆனா எனக்கு தெரியாம ரகசியமா அவளை நீங்க தேடி அலைஞ்சீங்க. விஷயம் தெரிஞ்சு நான் கேட்டப்போ இனிமே தேட மாட்டேன்னு என்கிட்ட போய் சொன்னீங்க. மயிலு தான் உங்க பொண்ணுன்னு தெரிஞ்சோ அதை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க. ஏதேதோ காரணம் சொல்லி அவளை முதல்ல வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தீங்க. அவளுக்காகவும் அவ புருஷனுக்காகவும் ஓடி ஓடி வேலையெல்லாம் செஞ்சீங்க. உங்களுக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம்னு நான் சந்தேகப்பட்டு கேட்டப்போ நீங்க ஒழுங்கா பதில் சொல்லவே இல்ல. இந்த விஷயத்துல எதுக்கு இவ்ளோ போய், எதுக்கு இவ்ளோ நாடகம்? நான் உங்ககிட்ட எதையும் மறைக்கணும்னு நினைக்கல கஸ்தூரி. நீங்க வேண்டாங்கிற முடிவுக்கு நான் வந்தனோ அப்பவே நீங்க யாரோ நாங்க யாரோன்னு ஆயாச்சு. கண்டவங்களுக்கு எல்லாம் இடம் கொடுக்க என் வீடு சத்திரம்ல. இந்த வீட்டுல உங்களுக்கு இடம் கொடுக்க முடியாது. வெளியில போங்க. சுசீலா, நான் எங்க போவேன் சுசீலா? ஏன் இந்த ஊர்ல லாட்ஜ் இல்லையா இல்ல ஹோட்டல் இல்லையா? எங்கேயாவது போய் தங்குங்க. எங்க வேணாலும் போய் இருந்துக்கலாம் சுசீலா, அது விஷயம் இல்ல. ஆனா நான் இப்ப இருக்கிற நிலைமையில நான் தனியா இருக்கிற அளவுக்கு உடம்புலயும் மனசுலயும் தெம்பு இல்ல. மனுஷங்களோட இருந்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு தான் இங்க வந்தேன். பிறந்த குழந்தைய கொல்ல சொன்ன நீங்க, பெத்த பிள்ளையோட சாவுக்கு காரணமான நீங்க மனுஷ ஜென்மமே கிடையாது. அதனாலதான் அந்த அம்மா உங்களை வீட்டை விட்டு துரத்தி இருக்கு. உங்களை நான் இப்ப இங்க சேர்த்துக்கிட்டா இந்த வீட்டையும் சுடுகாடா மாத்திருவீங்க. சுசீலா, உங்களுக்கு இடம் கொடுத்து எங்க நிம்மதியை நாங்க கெடுத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. ஒழுங்கு மரியாதையா வெளியில போங்க. இல்ல சுசீலா, நான் என்ன நீங்களா ஒழுங்கா வெளியில போறீங்களா இல்ல நானே உங்களை பிடிச்சு வெளியில தள்ளவா? வேண்டாம் சுசீலா, நானே போயிடுறேன். நான் செஞ்ச துரோகத்துக்கு எனக்கு இதெல்லாம் தேவைதான். இந்த தண்டனையை நான் அனுபவிச்சுதானே ஆகணும்.
இந்த வீட்டுல உங்களுக்கு இடம் கொடுக்க முடியாது. வெளியில போ. எங்க குடும்பத்தை நாசம் பண்ணணும்னு இத்தனை வருஷம் கழிச்சு எங்க வாழ்க்கையில நுழைஞ்ச. முதல்ல எங்க பையனை சாகடிச்ச, இப்போ இந்த மனுஷனை நெஞ்சு வலின்னு படுக்க வச்சுட்ட. அவரையும் வழி அனுப்பி வச்சுட்டு என் தாலியை இறக்கிட்டா உன் மனசு இறங்கிடும்ல? ஐயோ, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்பாவுக்கு எதுவும் ஆகாதுமா. அவர் நல்லபடியா பொழைச்சு வந்துருவாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லடி. நீ பக்கத்துல இருந்தா எந்த நல்லதும் நடக்காது. ஒரு ராசி அப்படி. என் உயிரை எடுக்கிறதுக்குன்னே எங்க இருந்தோ வந்து சேர்ந்திருக்க. நீ வராத வரைக்கும் நான், என் புருஷன், என் பையன்னு நாங்க 3 பேரு எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா? ஒரு வருஷத்துல எங்க வாழ்க்கைய தலைகீழா புரட்டி போட்டுட்டியடி. எங்க குடும்பத்தை கெடுத்துட்டு நீ மட்டும் நல்லா இருந்துருவியா? நான் வயிறறிஞ்சு சொல்றேன்டி, நீ நாசமா தாண்டி போவ. டாக்டர், அப்பாவோட உடம்பு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லல்ல? சாரி டு சே திஸ் மா, அவருக்கு மேசிவ் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. கூடவே பிரெயின் ஸ்ட்ரோக் வேற. ஹி இஸ் வெரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். இருக்கிறதுலயே எது பெஸ்ட் மெடிசனோ அதை நாங்க கொடுத்துருக்கோம். அந்த மருந்தை கொடுத்தாலே நிறைய பேருக்கு நல்ல பெட்டர்மெண்ட் தெரியும். ஆனா அவங்க அப்பாவோட பாடி அந்த மெடிசனுக்கு ரியாக்ட் பண்ணல. சொல்றதுக்கு சங்கடமா தான் இருக்கு. ஆனா நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும்னு தான் சொல்றேன். அவர் ரெக்கவர் ஆகி வர்றது கஷ்டம். நீங்களே இப்படி சொன்னா எப்படி டாக்டர்? நாங்க உண்மைதான் முழுசா நம்பி இருக்கோம். என் அப்பாவை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க பிளீஸ். we are trying our best மா. ஆனா என்னால பொய்யான நம்பிக்கை கொடுக்க முடியாது. ஐ am sorry மா. டாக்டர், நான் உள்ள போய் அப்பாவை பார்க்கலாமா டாக்டர்? பாருங்க, ஆனா ரொம்ப நேரம் இருக்க கூடாது. அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது. சரிங்க டாக்டர். ஏய் நில்லடி, உனக்கு என்ன அவ்வளவு அவசரமா? முதல்ல நான் போய் பாக்குறேன், நீ இங்கே இரு. அக்கா, நீ எப்பக்கா வந்த? இப்பதான் மயில. சார போய் பாத்தியா? இன்னும் என்ன சார் சார்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நம்ம அப்பா அவர்தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. காசியோட அக்கா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் முன்னாலேயே தெரிஞ்சும் நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? அப்பா உயிர் போற நிலைமையில இந்த விஷயம் எனக்கு தெரியணுமா? அவரு கிட்ட போய் அப்பா அப்பான்னு கூப்பிட்டா கூட அத புரிஞ்சுக்கிற நிலைமையில கூட அவர் இல்ல. அப்பா யாருங்கிறது தெரிஞ்சும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத மாதிரி பண்ணிட்டியேடி. சாரிக்கா, அம்மாவோட வைராக்கியத்தாலதான் என்னால உன்கிட்ட எதுவுமே சொல்ல முடியல. ஆனா நீ கவலைப்படாதக்கா, அப்பாவுக்கு எதுவுமே ஆகாது. அவரு நிச்சயமா பொழைச்சு வந்துருவாரு. இவ்ளோ காலமா நம்ம மிஸ் பண்ண அப்பாவோட பாசம் இனிமே நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீ தைரியமா இருக்கா? அம்மா, அப்பாவை போய் பார்க்கலாமா? வாமா, வாக்கா. வாமா. அப்பா, அப்பா, அம்மா வந்திருக்காங்க. அப்பா, அம்மா, அம்மா, நீ பக்கத்துல இருக்கிறது அப்பாவுக்கு தெரியுதுமா?
அப்பாவோட கை இப்ப துடிச்சதுமா. சும்மா ரெடி, ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. இல்லம்மா, அப்பாவோட கை இப்ப துடிச்சத நான் பார்த்தேன். அதான் இவரும் ரியாக்ட் பண்ணிருக்காரு. இத மெடிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அம்மா, அப்பாவோட கைய பிடிச்சுக்கோமா. ஏம்மா சுமார். அம்மா, நான் தான் சொன்னேன்லம்மா, அப்பாவோட மனசு முழுக்க இப்ப நீதாம்மா இருக்க. அதான் மயக்கமா இருக்கிற இந்த நிலைமையில கூட அப்பா உன் பேரை சொல்லி சொல்லி முணங்கிட்டு இருக்காரு. நீ வந்த உடனே அப்பாவோட கை துடிக்குது. உன் கைப்பட்டா அப்பாவோட கண்டிஷன் கண்டிப்பா மாறும்னு எனக்கு தோணுதுமா. பிளீஸ்மா, எனக்காக ஒரே ஒரு தடவை அப்பாவோட கைய புடிச்சு பாருமா. ஆமாமா, மயில சொல்றத நானும் நம்புறேன். எங்களுக்காக நீ இதை செய்ய கூடாதாமா? உங்க பொண்ணு கரெக்டா தான் சொல்றாங்க. நமக்கு நெருக்கமானவங்க நம்ம கூட இருக்கிறது தான் பெரிய மருந்து. நாங்க கொடுக்கிற மருந்தெல்லாம் விட இந்த மருந்து தான் சில சமயங்கள்ல வேலை செய்யும். பேஷண்டோட கையை பிடிங்க. அம்மா, அவர் உங்க புருஷன் தானம்மா? ஏன் பட்டும் படாம கையை வச்சிருக்கீங்க? உங்களுக்காக நான் இருக்கேங்கிற மாதிரி கையை இறுக்கி பிடிங்கம்மா. உங்க பொண்ணோட நம்பிக்கை வீண் போகலம்மா. நாங்க மருந்த மாத்தி மாத்தி கொடுத்தோம். இவரோட கண்டிஷன்ல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா உங்க கைப்பட்டதுமே கிரிட்டிக்கலா இருந்த எல்லா நம்பர்ஸும் இம்ப்ரூவ் ஆயிருக்குமா. இவர் பொழைக்க மாட்டாருன்னு தான் நாங்க இவ்வளவு நேரம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்பதான் எங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு. இவருக்கான பெஸ்ட் மெடிசன் நீங்க கூட இருக்கிறது தான். நீங்க இவர் கையை பிடிச்சிட்டு கூடவே இருங்க, பேச்சு கொடுங்க. நான் இருக்கேன், உங்க உடம்பு குணமாயிடும், தைரியமா இருங்கன்னு சொல்லுங்க. நீங்க கோஆபரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இவரை பொழைக்க வச்சிருவோம். அம்மா, டாக்டர், அப்பா எங்களுக்கு திரும்ப கிடைக்கணும் டாக்டர். அதுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுங்க மேடம். குருமூர்த்தின்ற பேஷண்ட்டுக்கு பில் பே பண்ணணும். ஓகே. கார்டா கேஷா? கார்டு தான் மேம். இந்தாங்க. நம்பர் சொல்லுங்க. 2424. அக்கவுண்ட்ல பணம் இல்லன்னு வருது மேடம். மேடம், அப்பா பணம் இருக்குன்னு சொன்னாரு. பணம் இல்லன்னு தான் மெசேஜ் வந்திருக்கு மேடம். நீங்க இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. பணம் இல்லன்னு தான் வருது மேடம். அதே மெசேஜ் தான் வருது. இந்தாங்க மேடம். இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்க முடியுமா? கார்டுல பேலன்ஸ் இல்லன்னு தான் மேடம் வருது. இந்தாங்க மேடம். பணத்துக்கு இப்ப என்ன பண்றது? வேற வழி இல்ல. வெற்றி அம்மா கிட்ட தான் கேட்கணும். ஹலோ, யாருங்க? நான் மயில பேசுறேம்மா. மயிலு குயிலுன்னு எவகிட்டே பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. போன வேடி. அம்மா, ஒரு நிமிஷம் போனை வச்சிடாதீங்க. ஏய், என்னடி வேணும் உனக்கு? எதுக்கு தேவையில்லாம சாவடிக்கிற? அப்பா எப்படி இருக்காருன்னு ஒரு வார்த்தை கூட விசாரிக்க மாட்டீங்களா? அந்த ஆளை பத்தி நான் ஏண்டி விசாரிக்கணும்? என்னைக்கு உங்க குடும்பத்தோட அவர் சேர்ந்துக்கிட்டாரோ அன்னைக்கே நான் அவரை தலைமுழுகிட்டேன். அவருக்கு என்ன ஆனாலும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. என்னம்மா இப்படி பேசுறீங்க?
20 வருஷமா அவர் கூட குடும்பம் நடத்திருக்கீங்க. அந்த அன்பு பாசம் கொஞ்சம் கூட உங்ககிட்ட மிச்சம் இல்லையா? இந்த கேள்விய நீ உங்க அப்பா கிட்ட போய் கேளு. அப்பா உங்க மேல பாசமா தான் இருக்காரு. இப்பவுமே உங்களை விட்டுற கூடாதுன்னு தான் அப்பா நினைக்கிறாரு. நீங்க தான் அதை புரிஞ்சுக்காம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏய், இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். இப்ப எதுக்கு போன் பண்ண சொல்லு? அம்மா, அப்பாவுக்கு உடம்புலாம் சரியாயிடுச்சுமா. இப்ப நான் அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணனும். பண்ணு. இல்லம்மா, ஹாஸ்பிட்டல்ல 3 லட்சம் ரூபாய் பணம் கட்டினாதான் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. அப்ப கட்டு. போராடி காப்பாத்திருக்காங்கல்ல, அதுக்கு பணம் கொடுத்துதானே ஆகணும். அம்மா, அப்பாவோட அக்கவுண்ட்ல பணம் இல்ல. எப்படி இருக்கும்? நான் தான் அவரோட அக்கவுண்ட்ல இருந்து எல்லா பணத்தையுமே எடுத்துட்டேனே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.